to tasty and healthy kitchen. இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஹைதராபாத் ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா பிரெட் ஆம்லேட் தான். இது ரொம்ப ஈஸியானது. வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இது குழந்தைங்களுக்கு வந்து குயிக்காகவும் செய்யலாம். ஈஸியானது, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. பிரெட் ஆம்லேட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா அப்டேட்டும் வரத்துக்கு பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து உப்பு கரைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி செய்கிறோன்னா வந்து உப்பை வந்து நம்ம வந்து அப்படியே எக்கு கூட சேர்த்தோன்னா அது அங்கங்கே திட்டாக நிற்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம், முட்டை 2. நீங்கள் இன்னும் தேவைன்னா முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி வந்து கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ நான் ஏன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, சில குழந்தைங்க கவுச்சி ஸ்மெல் வருது அப்படின்றதுக்காக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த உப்பு மஞ்சள் தூள் அந்த தண்ணியை வந்து முட்டை கூட சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது அந்த முட்டை தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் பச்சை மிளகா, வெங்காயம், கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அந்த முட்டையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கூடவே ஒரு வானல் வச்சுக்கோங்க. அந்த வானல் நல்லா காயட்டும். அந்த வானல் காஞ்ச பிறகு நம்ம ஆம்லேட் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ரவுண்டாக வந்து இந்த கலக்கி வச்சுருக்க முட்டை கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரெட்டு எடுத்திருக்கேன். வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன், அதான் கோதுமை ப்ரெட்டு. இது டயட் இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லாமே வந்து ப்ரெட்டு கூட நான் வந்து வீட் ப்ரெட் தான், அதான் கோதுமை ப்ரெட் எடுத்ததுனால உங்களுக்கு வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும். வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது. இதை சுற்றி வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் வேணான்றவங்க வந்து நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து ஈஸியாக நம்மளுக்கு வரும். நீங்கள் டயட் யூஸ் பண்ணுற அந்த மாதிரினா நான் எண்ணெய் சேர்த்துக்காதீங்க. குழந்தைங்களுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். இப்போ நல்லா பெருசாக நான் வந்து 2 ப்ரெட்டு ஒரே இதுவில் செய்ய போகிறேன். அதனால் வந்து நல்லா பெருசாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து அந்த ப்ரெட்டை வந்து வச்சு இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி எடுத்துக்கலாம். நான் 2 சைடுமே வந்து ஆம்லேட் ஊறணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து இது திருப்பி போட்டு அப்புறம் நல்லா வெந்துடுச்சு. மேக்ஸிமம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பச்சையாக போட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடு திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 2 சைடு வெந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதோ உங்களுக்காக டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.